மத்திய பிரதேசத்தில் நெடுஞ்சாலைகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு என்ற புதிய முயற்சி சாலை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. இந்த புதுமையான திட்டம் மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இது ஓட்டுநர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது. இந்த திட்டம் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதோடு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களையும் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான வழித்தடங்களையும் உருவாக்குகிறது. இதன் மூலம் மனித மற்றும் வனவிலங்கு மோதல்களை குறைத்து இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்கிறது. போபால் ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலை 45 ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. இங்கு சுமார் 5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட சிவப்பு மேற்பரப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சிவப்பு அடுக்கு சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக வனவிலங்குகள் அதிகம் காணப்படும் பகுதிகளில். இந்த சிவப்பு அடுக்கு குறிப்பாக வேரேந்திரநாத் துர்காவதி புலிகள் காப்பகம் போன்ற வனவிலங்கு உணர்திறன் பகுதிகளில் ஓட்டுநர்கள் வேகத்தை குறைக்க உதவும் அதிர்வுகளை உருவாக்குகிறது. இது ஓட்டுநர்களுக்கு ஒரு காட்சி மற்றும் தொற்றுணரக்கூடிய எச்சரிக்கையாக செயல்பட்டு கவனத்தை ஈர்க்கிறது. சிவப்பு நிறம் சாத்தியமான ஆபத்துகள் மற்றும் வனவிலங்கு கடக்கும் இடங்களுக்கான காட்சி எச்சரிக்கையாகவும் செயல்படுகிறது. இதனால் உள்ளூர்வாசிகள் இதை சிவப்பு கம்பள சாலை என்று அழைக்கின்றனர். இந்த தனித்துவமான அடையாளம் சாலை பயனாளிகளுக்கு உடனடி எச்சரிக்கையை வழங்குகிறது. இந்த நெடுஞ்சாலைகளில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வனவிலங்குகள் பாதுகாப்பாக கடந்து செல்ல சுரங்கப் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சுரங்கப் பாதைகள் வனவிலங்குகள் சாலைகளை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க உதவுகின்றன. போபால் ஜபல்பூர் நெடுஞ்சாலையில் மட்டும் 25 சுரங்கப் பாதைகள் உள்ளன. இது வனவிலங்கு பாதுகாப்பிற்கான மாநிலத்தின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. இந்த விரிவான வலையமைப்பு வனவிலங்குகளின் சுதந்திரமான நடமாட்டத்தை உறுதி செய்கிறது. மேலும் விலங்குகள் சாலைக்குள் நுழைவதை தடுக்க நெடுஞ்சாலைகளில் உயரமான இரும்பு வேலிகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த வேலிகள் வனவிலங்குகள் சாலைக்கு வருவதை தடுத்து ஓட்டுநர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பை வழங்குகின்றன. ஓட்டுநர்கள் பாதையை விட்டு விலகும்போது தொற்றுணரக்கூடிய எச்சரிக்கைகளை வழங்கும் வெள்ளை தோள்பட்டை கோடுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த கோடுகள் ஓட்டுநர்களுக்கு உடனடி எச்சரிக்கையை வழங்கி விபத்துகளை தவிர்க்க உதவுகின்றன. இந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தின் பரந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் ஒரு பகுதியாகும். சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பல புதிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன. இது இணைப்பு, சரக்கு போக்குவரத்து மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துகிறது. இந்த திட்டங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமைகின்றன. 670 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள 6 புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் சுமார் 17,810 கோடி ரூபாய் செலவில் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன. இந்த பிரமாண்ட திட்டங்கள் மத்திய பிரதேசத்தின் போக்குவரத்து வலையமைப்பை நவீனமயமாக்குகின்றன. மத்திய பிரதேசத்தில் குறிப்பிடத்தக்க நெடுஞ்சாலை திட்டங்களில் பத்னாவர் பிட்லாவத் தாண்ட்லா 4 வழி நெடுஞ்சாலை அடங்கும். இது 80 கிலோமீட்டர் நீளமும் 1,500 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இந்த நெடுஞ்சாலை பிராந்திய இணைப்பை மேம்படுத்துகிறது. உஜ்ஜைன் ஜலாவர் 4 வழி நெடுஞ்சாலை 134 கிலோமீட்டர் நீளமும் 2,200 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இந்த திட்டம் பயண நேரத்தை குறைத்து வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக்குகிறது. கிழக்கு இந்தூர் பைபாஸ் 77 கிலோமீட்டர் நீளமும் 3,500 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இது இந்தோர் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயணத்தை சீராக்குகிறது. குவாலியர் பிண்ட் 4 வழி நெடுஞ்சாலை 96 கிலோமீட்டர் நீளமும் 3,125 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இந்த நெடுஞ்சாலை வடக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கிறது. சத்னா சித்ரகோட் 4 வழி நெடுஞ்சாலை 80 கிலோமீட்டர் நீளமும் 1,500 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இது ஆன்மீக மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு சிறந்த அணுகலை வழங்குகிறது. லக்னாதோன் ராய்ப்பூர் கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே 200 கிலோமீட்டர் நீளமும் 5,985 கோடி ரூபாய் செலவும் கொண்டது.
இந்த புதிய விரைவுச்சாலை மத்திய பிரதேசத்தையும் சத்தீஸ்கரையும் இணைத்து பிராந்திய வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது. போபால் ஜபல்பூர் கிரீன்ஃபீல்ட் நெடுஞ்சாலை 255 கிலோமீட்டர் நீளமும் 15,000 கோடி ரூபாய் செலவும் கொண்டது. இது மாநிலத்தின் 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே அதிவேக இணைப்பை ஏற்படுத்தி பொருளாதார நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகிறது. இந்த மேம்பாடுகள் பயண நேரத்தை குறைக்கும், தளவாடங்களை மேம்படுத்தும், முதலீடுகளை ஈர்க்கும் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மத்திய பிரதேசத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மத்திய பிரதேசம் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் உட்பட நன்கு நிறுவப்பட்ட சாலை வலையமைப்பை கொண்டுள்ளது. இந்த விரிவான வலையமைப்பு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கிறது. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே, நர்மதா பிரகதி பாதை மற்றும் அடல் பிரகதி பாதை போன்ற விரைவுச் சாலைகளையும் மாநிலம் உருவாக்கி வருகிறது. இந்த அதிநவீன விரைவுச் சாலைகள் நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களுடன் மத்திய பிரதேசத்தை இணைக்கின்றன. நெடுஞ்சாலை மற்றும் விரைவுச்சாலை மேம்பாடு வர்த்தகம், வணிகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவதன் மூலம் மத்திய பிரதேசத்தின் பொருளாதாரத்தை கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாநிலத்தை ஒரு முக்கிய தளவாட மையமாக மாற்றும். இந்த நெடுஞ்சாலைகளில் தொழில்துறை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன, இது பொருளாதார வளர்ச்சியை மேலும் தூண்டும். இந்த மையங்கள் புதிய தொழில்களை ஈர்த்து உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். மேம்படுத்தப்பட்ட சாலை உள்கட்டமைப்பு சுற்றுலா பயணிகளுக்கு மாநிலத்தின் ஈர்ப்புகளை அணுகுவதை எளிதாக்குவதன் மூலம் சுற்றுலாவிற்கும் பயனளிக்கும். வரலாற்று தளங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு எளிதாக செல்ல முடியும். சிவப்பு கம்பள அணுகுமுறை மத்திய பிரதேசத்தின் நிலையான வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இது உள்கட்டமைப்பு மேம்பாட்டை சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு இணைத்து ஒரு முன்மாதிரியான திட்டமாக செயல்படுகிறது. இது உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமநிலைப்படுத்துகிறது. சுரங்கப்பாதைகள் மற்றும் சிவப்பு அடையாளங்கள் போன்ற அம்சங்கள் மூலம் வனவிலங்கு தாக்கத்தை குறைக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை மனித மற்றும் வனவிலங்கு சகவாழ்வை உறுதி செய்கிறது. இந்த முயற்சிகள் மத்திய பிரதேசத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு பிரகாசமான பாதையை உருவாக்குகின்றன, அங்கு வளர்ச்சி பாதுகாப்புடன் கைகோர்த்து செல்கிறது. இது மாநிலத்தின் நீண்டகால செழிப்புக்கு அடித்தளமிடுகிறது.